ஹே கைஸ், வணக்கம். வெல்கம் டு டெக்னிக்கல் ஃபோர்ட். இன்னைக்கு பாத்தீங்க அப்படின்னா வேற லெவலான ஒரு லூட்டான ஒரு வீடியோ தான் இந்த வீடியோ நான் சொல்ல போறேன். என்ன வீடியோ அப்படின்னா, நம்ம ஷேர் ஆப்ல ஒரு லூட்டான ஒரு ஆஃபர் கொடுத்துருக்காங்க. என்ன மாதிரி லூட்டான ஆஃபர் அப்படின்னா, ஒரு ரெஃபரலுக்கு பாத்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 2 ஸ்கிராட்ச் கார்டு கொடுக்குறாங்க. அப் டு 30 rupees நம்மளுக்கு கொடுக்குறாங்க. ஒரு ரெஃபரலுக்கு பாத்தீங்க அப்படின்னா பேடிஎம்க்கு இன்ஸ்டன்டா நம்ம டிரான்ஸ்ஃபர் பண்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. அந்த மாதிரி ஒரு வேற லெவலான ஒரு லூட்டான ஒரு வீடியோ தான் இந்த வீடியோ. அதனால வீடியோ மட்டும் ஸ்கிப் பண்ணாம இறுதி வரையும் பாருங்க. கண்டிப்பா ஒரு வேற லெவலான ஒரு லூட்டான ஒரு வீடியோ நீங்க தெரிஞ்சுக்கீங்க. கண்டிப்பா ஸ்கிப் பண்ணாம பாருங்க. சைன் அப் பண்றதுக்கு முன்னாடி, வீடியோக்கு போறதுக்கு முன்னாடி நம்ம டெக்னிக்கல் ஃபோர்ட் சேனல் இது நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணி கூட ஒரு பெல் ஐகானுக்கு மாதிரி நீங்க கிளிக் பண்ணி ஆல் செட் பண்ணிட்டீங்க அப்படின்னா நம்ம கொடுக்கக்கூடிய இது போல லேட்டஸ்ட் வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல உடனே கிடைக்கும். நீங்களும் இன்ஸ்டன்ட் வைஸ்ல வீடியோஸ் பார்த்தலாம். கண்டிப்பா அதுல ஜாயின் பண்ணிக்கங்க. அதுக்கப்புறம் நம்ம டெக்னிக்கல் ஃபோர்ட் ஆஃபீஸியல் டெலிகிராம் சேனல் இருக்கு. அதுலயும் ஜாயின் பண்ணாம இருந்தாலுமே கண்டிப்பா ஜாயின் பண்ணிக்கங்க. லேட்டஸ்ட் எல்லா ஆஃபர்ஸ், அப்டேட்ஸ், பக்ஸ், ட்ரிக்ஸ், கேம்பெயின் இது போல ஏ டு Z எல்லாத்தையும் நான் இன்ஸ்டன்ட்ஸ்ல ப்ரொவைட் பண்ணுவேன். பாருங்க, நீங்களே கண் முன்னாடி பாருங்க, ஏகப்பட்ட ஆஃபர்ஸ் நான் ப்ரொவைட் பண்ணுவேன். அதனால கண்டிப்பா அதோட லிங்க் நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கேன். அதுல கண்டிப்பா ஜாயின் பண்ணிக்கங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு பாத்தீங்க அப்படின்னா நம்ம ஷேர் ஆப்ல கிட்டத்தட்ட ஒரு ரெஃபரலுக்கு பாத்தீங்க அப்படின்னா 2 ஸ்கிராட்ச் கார்டு அப் டு 30 rupees பேடிஎம் ட்ரான்ஸ்ஃபர், இன்ஸ்டன்ட் ட்ரான்ஸ்ஃபருக்கான ஆஃபர்ஸ் கொடுத்துருக்காங்க. அது டீட்டெயிலா பார்க்கலாம். இப்போ ஆப்க்கான லிங்க் நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கேன், ப்ரொவைட் பண்ணிருக்கேன். அந்த லிங்கை ஜஸ்ட் டேப் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு இது போல குரோம் ஆப்ஷன் வரும். குரோம் ஆப்ஷன் வந்ததுக்கப்புறம் ரீடைரக்டா இது பிளே ஸ்டோர் கேட்கும். ஜஸ்ட் பிளே ஸ்டோர் ஆப்ஷன் ஜஸ்ட் டேப் பண்ணுங்க. டேப் பண்ணீங்க அப்படின்னா இது போல ஆப்க்கான இன்டர்ஃபேஸ் ஷோ பண்ணுவாங்க. ஆல்ரெடி நீங்க வச்சிருந்தீங்க அப்படின்னா அதை டேட்டாவை கிளியர் பண்ணிட்டு அன்இன்ஸ்டால் பண்ணிட்டு அதுக்கப்புறம் திரும்ப இதே ப்ராசஸ்ல பண்ணுங்க. பண்ணீங்கன்னா உங்களுக்கு ரெஃபரலுக்கு அடுத்து நீங்க ரெஃபர் பண்ணாதான் உங்களுக்கு கேஷ் கிடைக்கும். முக்கியமா பாத்துக்கங்க, நான் புதுசா நியூ வெர்ஷனுக்கான ஆஃபர்ஸ் சொல்றேன். இப்போ பாத்தீங்க அப்படின்னா இங்க ஜஸ்ட் ஓபன் ஆப்ஷன் இன்ஸ்டால் பண்ணிட்டு ஓபன் ஆப்ஷன் ஜஸ்ட் டேப் பண்ணீங்க அப்படின்னா உங்க மொபைல் நம்பர் கேட்டுப்பான். ஜஸ்ட் உங்க மொபைல் நம்பர் என்டர் பண்ணிட்டு இங்க ஓடிபி பெறுங்கள். அதாவது எப்படின்னா, ஃபர்ஸ்ட் இப்படி உள்ள என்டர் ஆனதே உங்களுக்கு ஆப்ல என்டர் ஆனதே உங்களுக்கு பாருங்க. மொபைல் நம்பரை கொடுத்து ரெஜிஸ்டர் பண்ணிட்டு உள்ள வந்துக்கங்க. ஃபர்ஸ்ட் ஓடிபி வரும். மொபைல் நம்பர் கொடுத்தீங்க அப்படின்னா ஒரு ஓடிபி சென்ட் பண்ணுவாங்க. ஓடிபி ஜஸ்ட் என்டர் பண்ணிட்டு உள்ள வந்தீங்க அப்படின்னா இது போல ப்ரொஃபைல்லாம் செட் பண்ண சொல்லும். அதுக்கு முன்னாடி லாங்குவேஜ் செலக்ட் பண்ணிக்கங்க. லாங்குவேஜ் தமிழ்ல செலக்ட் பண்ணிக்கங்க. தமிழ்ல செலக்ட் பண்ணதுக்கு அப்புறம் இந்த ப்ராசஸ்ல நான் உங்களுக்கு இங்கிலீஷ் லாங்குவேஜ்ல செலக்ட் பண்றதுக்கு உங்களுக்கு ப்ராசஸ் சொல்றேன். ஜஸ்ட் இதுல இது பண்ணிக்கங்க. இங்க மேன் ஐகான் இருக்கும். ஜஸ்ட் அதை டேப் பண்ணுங்க. டேப் பண்ணீங்க அப்படின்னா இங்க செட்டிங் ஐகானுக்கும் ஜஸ்ட் டேப் பண்ணுங்க. டேப் பண்ணீங்க அப்படின்னா இங்க மொழி மாற்றம் சொல்லி ஒரு ஆப்ஷன் தமிழ்ல கொடுத்தீங்க அப்படின்னா மொழி மாற்றம் சொல்லியிருக்கும். இங்க ஜஸ்ட் இங்கிலீஷ் ஆப்ஷன் ஜஸ்ட் செலக்ட் பண்ணீங்க அப்படின்னா இது போல உங்களுக்கு அந்த ஆப்ஷனுக்கு வந்துடும். இது போஸ்ட் டவுன்லோட் கொடுத்தீங்க அப்படின்னா மேல வர நோட்டிபிகேஷன் எல்லாமே உங்களுக்கு இதாயிரும். அப்படியே வெளில வந்துருங்க. வெளில வந்ததுக்கு அப்புறம் அடுத்த ப்ராசஸ் பாத்தீங்க அப்படின்னா இங்க உங்களுக்கு ஐகான் மாதிரி கொடுத்துருவாங்க. இந்தியன் ரூபி மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஜஸ்ட் டேப் பண்ணுங்க. டேப் பண்ணீங்க அப்படின்னா இதுதான் நம்மளுக்கு கொடுத்துருக்க ஒரு ஆஃபர். இதுலதான் நம்மளுக்கு முக்கியமான விஷயமே இருக்கு. இதுல பாத்தீங்க அப்படின்னா 30 வரை சம்பாதிங்க அப்படின்னு டீட்டெயிலா சொல்லிருப்பாங்க. என்ன மாதிரி கான்செப்ட் பாத்தீங்க அப்படின்னா, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு உங்க லிங்க் ஷேர் பண்ணி அவர் ரெஜிஸ்டர் பண்ணாரு, இதே போல மொபைல் நம்பர் கொடுத்து ரெஜிஸ்டர் பண்ணாரு அப்படின்னா உங்களுக்கு இன்ஸ்டன்டா 2 ஸ்கிராட்ச் கார்டு கொடுப்பாங்க. அந்த ஸ்கிராட்ச் கார்டை நான் உங்களுக்கு ஷோ பண்றேன். இது போல உங்களுக்கு 2 ஸ்கிராட்ச் கார்டு கொடுப்பாங்க. இன்ஸ்டன்டா ஓபன் பண்றதுக்கான 2 ஸ்கிராட்ச் கார்டு கொடுப்பாங்க. அதை ஒரு ஃப்ரெண்ட் நீங்க ரெஃபர் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு 2 ஸ்கிராட்ச் கார்டு கொடுப்பாங்க. அதை நீங்க ஒரு ஸ்கிராட்ச் கார்டை இன்ஸ்டன்டா நீங்க ஓபன் பண்ணி அதை நீங்க பேங்க்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். அது ஒரு கான்செப்ட். ரெண்டாவது கான்செப்ட் பாத்தீங்க அப்படின்னா இது போல உங்களுக்கு கீ போட்டிருக்கும். இப்போ ஓபன் கூகுள் பேல நீங்க பாத்திருப்பீங்க. கூகுள் பேல நீங்க ஓபன் பண்ண முடியாத அளவுக்கு கொஞ்ச நாள் கழிச்சு ஓபன் பண்ற மாதிரி ஆஃபர்ஸ் கொடுப்பாங்க. அதே மாதிரி தான் சேம் கான்செப்ட். ஒரு ரெஃபரலுக்கு பாத்தீங்க அப்படின்னா 2 ஸ்கிராட்ச் கார்டு கொடுப்பாங்க. 2 ஸ்கிராட்ச் கார்டுல நம்மளுக்கு ஒரு ஸ்கிராட்ச் கார்டை இன்ஸ்டன்ட் வைஸ்ல நம்ம ஓபன் பண்ணிக்கலாம். அனதர் ஒன் ஸ்கிராட்ச் கார்டு அவங்க டேட் சொல்லிருப்பாங்க. பாருங்க, இப்ப டேட் சொல்லிருக்காங்க. எனக்கு 28ஆம் தேதி வரை இந்த ஸ்கிராட்ச் கார்டு 28ஆம் தேதி அன்னைக்கு தான் இந்த ஸ்கிராட்ச் கார்டை ஓபன் பண்ற மாதிரி டேட் சொல்லிருக்காங்க. பாத்தீங்களா? இதே மாதிரி சேம் கான்செப்ட்ல 2 ஸ்கிராட்ச் கார்டுல ஒரு ஸ்கிராட்ச் கார்டுல இருந்து சொல்லிருப்பாங்க. நான் சிம்பிளா சொல்லணும்னு வச்சுக்கோங்களேன், நீங்க ஒரு ஃப்ரெண்ட் நீங்க ரெஃபர் பண்றீங்க அப்படின்னா உங்களுக்கு 2 ஸ்கிராட்ச் கார்டு கொடுப்பாங்க. அதுல ஒரு ஸ்கிராட்ச் கார்டு நீங்க இன்ஸ்டன்டா ஓபன் பண்ணி உங்க பேங்க்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். ஒரு ஸ்கிராட்ச் கார்டு உள்ள அமௌண்ட், இன்னொரு ஸ்கிராட்ச் கார்டு உள்ள அமௌண்ட் நீங்க அவங்க சொல்லிருப்பாங்க டேட், அந்த டேட்ல தான் நீங்க ஓபன் பண்ணி நீங்க பேங்க் ட்ரான்ஸ்ஃபர் பண்ற மாதிரி சொல்லிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஸ்கிராட்ச் கார்டுல பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 8 ரூபாய் கொடுப்பாங்க. செகண்ட் ஸ்கிராட்ச் கார்டுல அப் டு 30 rupees கொடுக்கறதுனால 22 ரூபாய்க்குள்ள சம்திங் ஏதோ ஒரு அமௌண்ட் இருக்கும். இப்போ நான் 2 பேரை, என் ஃப்ரெண்ட்ஸ் 2 பேரை நான் இன்வைட் பண்ணிருக்கேன். இன்வைட் பண்ணதுக்கான ஒரு ஸ்கிராட்ச் கார்டுக்கான அமௌண்ட் எனக்கு 8 ரூபாய் கிடைச்சிருக்கு. அதையுமே நான் என் பேடிஎம்ல ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிருக்கேன். அதுக்கான ப்ரூஃபை நான் உங்களுக்கு ஷோ பண்ணி காட்டுறேன். பாருங்க, நான் என் பாஸ்புக்ல போறேன். பாஸ்புக்ல போயிட்டு நான் பாருங்க 8 ரூபாய் எனக்கு கிடைச்சிருக்கு. ரோசர் பேல சென்ட் பண்ணிருக்காங்க. இந்த அமௌண்ட் சென்ட் பண்ணிருக்காங்க. ஷேர் ஃபண்ட் டிரான்ஸ்ஃபர் சொல்லி எனக்கு அமௌண்ட் ரிசீவ் ஆயிருக்கு. ஏன்னா 8 ரூபாய் ரிசீவ் ஆயிருக்கு. யூபிஐ மூலமா நான் பேமெண்ட்ஸ் அக்செப்ட் பண்ணேன். இப்போ நம்ம எப்படி பேங்க்குக்கு டிரான்ஸ்ஃபர் பண்றது அல்லது நம்ம யூபிஐல எப்படி டிரான்ஸ்ஃபர் பண்றது, சிம்பிளா சொல்லணும்னு வச்சுக்கோங்களேன். நம்ம எப்படி வித்ட்ரால் பண்றது அந்த ப்ராசஸை பத்தி பார்க்கலாம். அதை எப்படி நம்ம ரெஃபர் பண்றது அந்த ப்ராசஸ் நான் உங்களுக்கு டீட்டெயிலா சொல்றேன். இப்போ ஷேர்ல நான் திரும்ப என்டர் ஆகிறேன். என்டர் ஆயிட்டு பாருங்க, என்டர் ஆனதுக்கு அப்புறம் இங்க உங்களுக்கு கொடுத்திருப்பாங்க. எப்படி கொடுத்திருப்பாங்க அப்படின்னா இது போல உங்களுக்கு கொடுத்திருப்பாங்க. இதுல நீங்க என்ன பண்ணீங்க அப்படின்னா இப்போதே
பரிந்துரை அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஜஸ்ட் டேப் பண்ணீங்க அப்படின்னா இங்க வந்து உங்களுக்கு வந்து சோசியல் மீடியா வந்து ஏகப்பட்ட சோசியல் மீடியால வந்து கொடுத்திருப்பாங்க. இதுல ஜஸ்ட் ஒரு லிங்க் வந்து ஃபர்ஸ்ட் காப்பி பண்ணிக்கங்க. காப்பி பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து இந்த லிங்க் வந்து ஷேர் பண்ணுங்க. ஷேர் பண்ணி இதே போல அவர் வந்து ரெஜிஸ்டர் பண்ணாரு அப்படின்னா உங்களுக்கு வந்து இன்ஸ்டா 2 ஸ்கிராட்ச் கார்டு கொடுப்பாங்க. அதுல ஒரு ஸ்கிராட்ச் கார்டு இன்ஸ்டன்ட் ஓபன், another ஸ்கிராட்ச் கார்டு அவன் டேட் சொல்ற டயத்துல நீங்க வந்து ஓபன் பண்ணிக்கலாம். இது ப்ராசஸ். அந்த உங்களுக்கு அதாவது முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா நீங்க வந்து அவர் வந்து ரிஜிஸ்டர் பண்ணி 1 ஹவர்க்குள்ள தான் நமக்கு வந்து கிடைக்கும். இப்ப டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் வந்து சொல்லியிருப்பாங்க. நீங்கள் ஷேர் செய்த லிங்கிற்கு முதல் முறையாக ஷேர் சாட்டில் பதிவு பெறும் ஒவ்வொரு நபருக்கும் 1 to 2 பண எண் வளப்பை சம்பாதிக்கிறீர்கள். அதாவது 2 ஸ்கிராட்ச் கார்டு வந்து 1ல இருந்து 2 ஸ்கிராட்ச் கார்டு வந்து ஏர்ன் பண்றீங்க. அதாவது நியூ யூசரா இருக்கணும், ஷேர் சாட்ல நியூ யூசரா இருக்கணும். நீங்கள் ஒரு நபரை ரெஃபர் செய்த பிறகு 1 மணி நேரத்துக்குள் எண் வளவை பெறுவீர்கள். அதாவது 1 ஹவருக்குள்ள நீங்க உங்களுக்கு வந்து ஸ்கிராட்ச் கார்டு வந்து கொடுப்போம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. நீங்க ஒரு ஃப்ரெண்டை நீங்க வந்து ரெஃபர் பண்ணீங்க அப்படின்னா 1 மணி நேரத்துக்குள்ள உங்களுக்கு வந்து ஸ்கிராட்ச் கார்டு கிடைக்கும். 1 மணி நேரம் ஆகலாம், 1 மணி நேரத்துக்குள்ளேயும் கொடுப்பாங்க. அதான் வந்து கான்செப்ட்ல வந்து டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் சொல்லியிருப்பாங்க. எண் வளர்ப்பு சில நாட்களில் திறக்கப்படும். மேலும் உங்கள் நபரை ஷேர் சாட் அதிகமாக உபயோகிப்பது உங்கள் வெகுமதி ஆகும். அதிகமா உங்க ஃப்ரெண்ட்ஸ் வந்து ஷேர் சாட்டை யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு வந்து ஸ்கிராட்ச் கார்டு வந்து எக்ஸ்ட்ரா வந்து கிடைக்கும் அப்படின்னு வந்து சொல்லியிருப்பாங்க. நீங்கள் 30 நாட்களில் அதிகபட்சம் 100 என்வலப்பை சம்பாதிக்கலாம். அதாவது 100 ஸ்கிராட்ச் கார்டு வந்து ஏர்ன் பண்ணலாம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. சிம்பிளா சொல்லியிருக்காங்க. 50 ரெஃபரன்ஸ் தான் மேக்ஸிமம் ரெஃபரன்ஸ் தான் இருக்கணும் வாய்ப்பு இருக்கு. ஏன்னா வந்து நம்ம 50 பேரை ரெஃபர் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து 100 ஸ்கிராட்ச் கார்டு கிடைக்கும். அதான் வந்து டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ல வந்து சொல்லியிருக்காங்க. 30 நாளைக்கு நம்ம வந்து 50 ரெஃபர் பண்ணிக்கலாம். டோட்டலா 100 ஸ்கிராட்ச் கார்டு. ஒரு ஸ்கிராட்ச் கார்டு மதிப்பு பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 8 ரூபாய். ஃபர்ஸ்ட் ஸ்கிராட்ச் கார்டு மதிப்பு வந்து உங்களுக்கு வந்து 8 ரூபாய். செகண்ட் ஸ்கிராட்ச் கார்டு மதிப்பு வந்து டோட்டலா உங்களுக்கு வந்து 22 ரூபாய். டோட்டலா 30 ரூபாய் வந்து கொடுத்திருக்காங்க. இந்த லிங்கை ஷேர் பண்ணி விட்டு அவங்க வந்து ரிஜிஸ்டர் பண்ணாங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இன்ஸ்டா வந்து உங்களுக்கு வந்து கேஷ்பேக் வந்து கிடைக்கும். அமௌண்ட் வந்து வித்ட்ரால் பண்ணிக்கலாம். அது ப்ராசஸ். இப்போ நான் வந்து எனக்கு வந்து கிடைச்சிருக்க ஸ்கிராட்ச் கார்டை உங்களுக்கு வந்து லைவா வந்து உங்களுக்கு வந்து ஓபன் பண்ணி காட்டுறேன். ஜஸ்ட் அதை டேப் பண்றேன். டேப் பண்ணிட்டு ஜஸ்ட் நான் வந்து ஸ்கிராப் பண்ணி பாக்குறேன். ஸ்கிராப் பண்ணி நான் சொன்ன மாதிரி பாருங்க 8 ரூபாய் வந்து எனக்கு வந்து இன்ஸ்டன்டா வந்து கிடைச்சிருக்கு. நல்லா பாருங்க 8 ரூபாய் வந்து எனக்கு இன்ஸ்டன்டா கிடைச்சிருக்கா. அதை நான் வந்து என் பேங்க்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்றேன். உங்க கண்ணு முன்னாடியே வந்து லைவா வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்றேன். போன ஒரு ஸ்கிராட்ச் கார்டை ஓபன் பண்ணி எனக்கு வந்து 8 ரூபாய் கிடைச்சிருக்கு. இப்போ ஒரு ஸ்கிராட்ச் கார்டை ஓபன் பண்ணிருக்கேன். திரும்ப வந்து எனக்கு 8 ரூபாய் கிடைச்சிருக்கு. இது இந்த ஸ்கிராட்ச் கார்டு மற்ற ஸ்கிராட்ச் கார்டை பார்த்தோம் அப்படின்னா அதுக்கான டைம் கொடுத்திருக்காங்க. இப்போ 22ஆம் தேதி தான் இந்த ஸ்கிராட்ச் கார்டு வந்து திறக்கப்படும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இப்போ அனதர் இன்னொரு வேற ஸ்கிராட்ச் கார்டை நான் வந்து பாக்குறேன். இதுமே வந்து 28ஆம் தேதி சொல்லியிருக்காங்க. இன்னொரு ஸ்கிராட்ச் கார்டை பாக்குறேன். இதுமே வந்து 3ஆம் தேதி சொல்லியிருக்காங்க. ஒரு ஸ்கிராட்ச் கார்டு ஒரு விதமா வந்து சொல்லியிருக்காங்க. கண்டிப்பா அந்த ஸ்கிராட்ச் கார்டை ஓபன் பண்ணது அந்த அமௌண்ட் இருக்கும். நம்ம எப்படி வந்து வித்ட்ரால் பண்றோமோ அதே மாதிரி அந்த ஸ்கிராட்ச் கார்டு உள்ள அமௌண்ட் நம்ம வந்து பேங்க் வந்து வித்ட்ரால் பண்ணிக்கலாம். இப்ப பாருங்க வித்ட்ரால் ப்ராசஸ் நான் சொல்லி தரேன். ஃபர்ஸ்ட் நீங்க வந்து உங்களுக்கு வந்து அமௌண்ட் வந்து உங்களுக்கு வந்து ரிசீவ் ஆயிருக்கும். 1 ரூபாய் கூட நீங்க வந்து ரிசீவ் பண்ணிக்கலாம். உங்க பேங்க் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். அதுல எந்த ஒரு மாற்று கருத்துமே இல்ல. நீங்க மினிமம் ரெடியும் 1 ரூபாய் கூட நீங்க வந்து பண்ணிக்கலாம். ஜஸ்ட் இங்க வந்து பணத்தை எடுன்னு சொல்லி ஆப்ஷன் வந்து ஜஸ்ட் டேப் பண்ணிக்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இங்க வந்து டைரக்ட் வந்து அமௌண்ட் வந்து உங்களுக்கு வந்து ஷோ அது எப்படி கொடுத்திருப்பாங்க அப்படின்னா உங்க பேங்க் அக்கௌண்ட் அல்லது யூபிஐ ஐடின்னு சொல்லி கொடுத்திருப்பாங்க. கீழே பாருங்க இங்க மேலே உங்களுக்கு வந்து கொடுத்திருப்பாங்க. பேங்க் அக்கௌண்ட் அல்லது யூபிஐ தான் கொடுத்திருப்பாங்க. நான் வந்து ஆல்ரெடி யூபிஐ செட் பண்ணனால எனக்கு வந்து ரெண்டுமே வந்து ஷோ ஆகுது. இப்போ நான் வந்து புதிய பேங்க் அக்கௌண்ட் யூபிஐ நான் வந்து என்டர் பண்ணிக்கிறேன். இதே போல உங்களுக்கு வந்து ஷோ பண்ணுவாங்க. பாருங்க மேல பாருங்க இதே போல உங்களுக்கு வந்து ஷோ பண்ணுவாங்க. இங்க யூபிஐ இருந்தா யூபிஐ வந்து என்டர் பண்ணிக்கங்க அல்லது பேங்க் அக்கௌண்ட் கொடுத்து என்டர் பண்ணிக்கங்க. உங்களுக்கு எது இருக்கோ அந்த இதை வந்து கொடுத்து என்டர் பண்ணிக்கங்க. இப்போ யூபிஐனா ஜஸ்ட் இங்க வந்து என்டர் பண்ணிக்கங்க. இங்க என்ன என்டர் பண்ணீங்க அப்படின்னா உங்க யூபிஐ ஐடி உங்க நம்பர் போட்டா PayTm அல்லது உங்க நேம் கொடுத்து PayTm. இப்ப கூகுள் பே, போன் பே, அமேசான் பே இந்த மாதிரி ஏகப்பட்ட ஆப்ஸ் இருக்கு. தேர்ட் பார்ட்டி ஆப்ஸ்ல அந்த தேர்ட் பார்ட்டி ஆப்ஸ்ல யூபிஐ ஐடின்னு ஒன்று ஷோ ஆகும். அதுல நீங்க அந்த யூபிஐ ஐடியில என்டர் பண்ணிட்டு யூபிஐ சேர்க்கும் சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும் கீழே. அதை நீங்க வந்து இன்ஸ்டா வந்து ஆட் பண்ணீங்க அப்படின்னா உங்களோட யூபிஐ ஐடி வந்து இதுல வந்து ஆட் ஆயிரும். ஆட் ஆனதுக்கு அப்புறம் எப்படி வந்து வித்ட்ரால் பண்றது அது ப்ராசஸ் சொல்றேன். ஜஸ்ட் 8 ரூபாய் இருக்கா எனக்கு 8 ரூபாய் நான் வந்து கொடுத்துருக்கேன். என் PayTm வேலெட்டே நான் வந்து உங்களுக்கு வந்து காட்டுறேன். 8 ரூபாய் கரெக்டா ஒரு 3:18 வந்து மணி வந்து ரிசீவ் ஆயிருக்கு. இன்னைக்கு மத்தியானம் 3 மணிக்கு ரிசீவ் ஆயிருக்கு. டைம் பாருங்க இப்ப கரெக்டா ஒரு 5:37 ஆகுது. நான் வந்து இப்போ வந்து இன்ஸ்டா வந்து வித்ட்ரால் பண்ணி காட்டுறேன். பணத்தை ஏற்றுன்னு சொல்லி கொடுக்குறேன். என் PayTm அக்கௌண்ட்டுக்கு பணத்தை ஏற்றுன்னு சொல்லி கொடுக்குறேன். கேஷ் அவுட் ப்ராசஸிங் சொல்லியிருக்கு. 1 மணி நேரத்துக்குள்ள வந்து பரிந்துரையாக நேரம் எடுக்கும். 45 நிமிஷத்துக்குள்ள உங்க அமௌண்ட் வந்து உங்க பேங்க் வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணிடுவோம் அப்படின்னு வந்து சொல்லியிருப்பாங்க. பாருங்க ஆனா பாருங்க இன்ஸ்டா வந்து மெசேஜ் வந்துருச்சு. யூ ஹேவ் ரிசீவ்ட் 8 ரூபீஸ் ரோசர் பே அப்படின்னு மெசேஜ் வந்துச்சு. பாருங்க என் PayTmல போய் நான் வந்து செக் பண்ணி காட்டுறேன். ரிஃப்ரெஷ் பண்ணிட்டு திரும்ப வந்து உள்ள பாஸ்புக்ல செக்ஷன்ல உள்ள போயிட்டு நான் வந்து பாக்குறேன். கரெக்டா பாருங்க எனக்கு வந்து 3:18 வந்து மணி வந்து ரிசீவ் ஆயிடுச்சு 8 ரூபீஸ். அனதர் ஒன்று 5:37. இப்ப டைம் பாருங்க 5:37 ஆகுது. எனக்கு வந்து 8 ரூபீஸ் திரும்ப வந்து மணி வந்து ரிசீவ் ஆயிடுச்சு. இவ்வளவுதான் சிம்பிள் கான்செப்ட் தான். வித்ட்ரால் ப்ராசஸ் ரொம்பவே சிம்பிள் தான். கான்செப்ட் ரொம்பவே சிம்பிள் தான். நீங்க கரெக்டா பண்ணீங்க அப்படின்னா வேற லெவல்ல மணி ஏர்ன் பண்ணலாம்.
ஷேர் ஷாட்ல வந்து நம்மளுக்கு வந்து இப்போ வந்து ரொம்பவே வந்து வேற லெவல்ல அமௌண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ஒரு ரெஃபரல் பாத்தீங்க அப்படின்னா 2 ஸ்கிராட்ச் கார்டு 8 rupees வந்து இன்ஸ்டன்ட் ஸ்கிராட்ச் கார்டு, அனதர் ஒன்னு 22 rupeesக்கான அனதர் ஒரு ஸ்கிராட்ச் கார்டு. அதனால கண்டிப்பா இந்த ஆப்பை மிஸ் பண்ணிடாம யூஸ் பண்ணிக்கோங்க. ஒரு ரெஃபரல் பாத்தீங்க அப்படின்னா 30 ரூபாய் வரையும் கொடுக்காங்க. வேற லெவல்ல ஏர்ன் பண்ற மாதிரி கொடுத்துருக்காங்க ஷேர் ஷாட்ல. வேற லெவலான லூட்டான ஒரு வீடியோ தான். கண்டிப்பா இந்த வீடியோவை பார்த்து முக்கியமா எல்லாருமே வந்து மஸ்ட் ட்ரை பண்ணி பாருங்க. வேற லெவல்ல ஏர்ன் பண்ணலாம். ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தாலும் டெக்னிக்கல் ஃபோர்ட்கான ஆஃபீஷியலான டெலிகிராம் சேனல் எனக்கு தனியா மெசேஜ் பண்ணுங்க. கண்டிப்பா உங்களுக்கு டவுட்ஸ் இருந்து கிளியர் பண்றேன். வேற லெவல்ல ஏர்ன் பண்ணலாம். கண்டிப்பா மிஸ் பண்ணிடாம யூஸ் பண்ணுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. வீடியோ எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க. ஏர்னிங்ஸ் ட்ரிக்ஸ் அப்டேட்ஸ்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கண்டிப்பா வந்து சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா அப்படின்னா கண்டிப்பா வந்து டெலிகிராம் வந்து இது பண்ணிருங்க. இதே போல நிறைய வீடியோஸ் எல்லாம் வேணும் அப்படின்னா கண்டிப்பா நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல் செட் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பை ஃப்ரெண்ட்ஸ்.